தியாகிகள் கூட்டம் இதே போல நடந்து கொண்டிருக்கிறது. நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கிறேன். சாதாரண காஞ்சிக்கா வந்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் ஆளாக்கிய அன்பின் தெய்வம் அண்ணாவின் காஞ்சிக்கு வந்திருக்கிறேன். அஞ்சு அஞ்சு வாழ்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து ஏ தாழ்ந்த தமிழகமெனே என்று கேட்டு இனவுணர்வை ஏற்படுத்தின அண்ணன் பிறந்த மண்ணுக்கு, இந்த காஞ்சி மண்ணுக்கு வந்திருக்கிறேன். வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு. அதில் அண்ணாவை பார்த்தா எனக்கு சில நேரம் பொறாமையா இருக்கும். ஏன் தெரியுமா? பெரியாரை போல குருவும் கலைஞரை போன்ற ஒரு சிஷியனை கிடைச்ச ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா தான். எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஆனா நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச தலைமகன் பேரறிஞர் அண்ணா தான். அப்படிப்பட்ட அண்ணாவின் ஊர்ல அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறது எனக்கு கிடைச்ச பெருமை. மிக மிக உணர்ச்சி மயமான மனநிலையில இங்க உங்க முன்னால நான் நின்றுகிட்டு இருக்கேன். ஆனா எல்லாவற்றுக்கும் சிகரம் வச்சது போல இருந்த உந்து சக்தி எதுன்னு கேட்டா அது இந்த காஞ்சி நகரம் தான். என்னுடைய 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பை ஏற்படுத்தி பல நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அங்கிருந்து அண்ணா ஜோதியை கையில ஏந்தி தொடர் ஓட்டமா புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் நடந்துகிட்டு இருந்த திமுக மாநாட்டு மேடையில தலைவர் கலைஞருடைய கரத்துல கொண்டு வந்து நான் அண்ணா ஜோதியை ஒப்படைச்சேன். அப்போ நம்முடைய தலைவர் கலைஞருக்கு பக்கத்தில் அன்றைய பொதுச் செயலாளர், நாவலர், கழக பொருளாளர் எம்ஜிஆர் அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. கையில அண்ணா சுடரேந்தி என்று தொடங்கின ஓட்டம் தான் இப்ப வர ஓயல. அதே காஞ்சிக்குத்தான் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறேன். மொழிப்போர் தியாகிகள் நினைச்சால, அவங்க பேரை சொன்னால உணர்ச்சி பொங்குது, உடல் நடுங்குது. 1938 ஆண்டிலே தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு முடிந்து மறுநாள் மொழிப்போர் களத்தினுடைய முதல் வீராங்கனையா பெண்களை அணை திரட்டி போராடினார் வீர தமிழன்னை தருமாம்பாள். 25/1/1964 தீக்குளித்து இறந்து மொழிக்காக உயிரை கொடுத்த இளைஞன் கீழப்பழுவ சின்னசாமி கழகத்துடைய தொண்டன். 1965 ஆண்டு ஜனவரி 25 சென்னை கோணம்பாக்கத்தில் சிவலிங்கம் என்ற 21 வயது இளைஞரும் தீக்குளிச்சார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நுங்கம்பாக்கம் பகுதி கழகத்துடைய பொருளாளர். அதற்கு மறுநாள் விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளிச்சார். அவர் ஒன்றிய அரசினுடைய தொலைபேசி துறையினுடைய ஊழியர், திமுகவுடைய தொண்டர்.
இந்த அரங்கநாதன் பேர்ல தான் சென்னை தியாகராய நகர்ல அரங்கநாதன் சுரங்கப்பாதை அங்கே இருந்து இருக்கிறது. அதை அமைத்தவர் தலைவர் கலைஞர். 27/1/1965 சிதம்பரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் வீர தியாகியானார் அண்ணாமலை பல்கலைக்கழக பிஎஸ்சி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன். 18 வயசேயான அந்த மாவீரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர். கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியுடைய மாணவனாக பீளமேடு தண்டபாணி 1965 பிப்ரவரியில் நஞ்சுண்டு இறந்தார். விஷத்தை அறிந்து இறந்திருக்கிறார். அதே பிப்ரவரி மாதம் சத்தியமங்கலம் முத்து என்ற திமுக தொண்டர் தீக்குளிச்சார். ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் 11/2/1965 தீக்குளிச்சார். திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதியில இளைஞர் மன்றத்தை நடத்தினவர். கீரனூரை சேர்ந்த முத்து 1965 பிப்ரவரி மாதம் நஞ்சுண்டு இறந்து போனார். 22 வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் 25/1/1965 விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார். அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர். திருச்சி பாலகை மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழப்பழு சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டடங்கள்ல ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவர் பெயரையும் சூட்டினார் தலைவர் கலைஞர். இன்றைக்கு காலையில கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள், தியாக தீர திருவுருவங்கள். மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000 5000 ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000 5000 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன், தாளமுத்து, ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் தான் நான் அப்படி சொன்னேன். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியின் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது. இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்துடன் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியால அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ரெண்டாயிரத்தி 21 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல வந்து பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுகிற போது சொன்னார, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான். இந்த முறையும் வந்தார். வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன், எழுப்பியிருந்தேன். அவர் வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். நீங்க எல்லாரும் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்? தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும்? ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்போ வரும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்போ கைவிடப்படும்? 10 ஆண்டுகளா இன்ச்சு இன்ச்சா ஒன்றிய பாஜக அரசு இழைக்கிற மதுரை எய்ம்ஸ் 8வது உலக அதிசயம் எப்போதான் எங்க கண் முன்னால வரும்? இயற்கை பேரிடருக்கான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும்? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எப்போ கிடைக்கும்? கோவை மதுரையில மெட்ரோ ரயில் ஓடுமா? அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன்.
இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல. இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு இருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு, நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும். தமிழ்நாடு பொருளாதாரத்துல, தொழில் முதலீட்டுல, கல்வியில, வேலை வாய்ப்புல, மருத்துவத்துல, சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல வளர்ந்திருக்கு. அது ஒன்றிய அரசாலேயே மறைக்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு. உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது. பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது. பக்தர்கள் மணமகக்கூடிய ஆட்சியை நடத்துகிறோம். நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம். இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த எண்ணம் நிறைவேறாது. நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல. ஏன் நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கம் கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல. நாடு முழுக்க கடந்த 5 ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? அடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. புதுமை பெண், விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் அதிகமான பெண்கள்
தொழிற்சாலையில வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான். இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது. 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களே. உச்ச நீதிமன்றமே அதை ரத்து பண்ணுச்ச. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்கிறதா, அருகதை இருக்கிறதா? குற்றங்கள் அதிகமாக நடக்குது. பிரதமர் அவர்கள் பேச நினைச்சா எங்க போய் பேசணும்? பாஜக கூடிய உத்தரப்பிரதேசம் போய் தான் பேசணும். மணிப்பூர்ல போய் பேசுங்க. இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கலன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினதான் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான், மழை வந்துருச்சான். கோமாளிகளை இப்போ கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்கள வாழ்க்கை பழனிசாமி அவர்களே வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வுகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண் மொழி மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். தமிழ் பண்பாட்டு அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூலி பாட்டாளாகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம். பேரறிஞர் அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி தோழர்களே, தோழமை இயக்கத்தவர்களே, உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க. 5 ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை காடாகாம தடுக்கப்படணும். திராவிட மாடல் அரசு தொடர கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம். பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன்,
டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றொக்கும் தலை குனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது. தீ பரவட்டும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.